டேனி ட்ரெஹோன்னு ஒரு ஆக்டர் இருக்காப்ல. அவர் நீங்க நிறைய ஹாலிவுட் படங்கள்ல பாத்துருக்கலாம். மோஸ்டா கிரிமினல் கேரக்டர்ஸ்ல நடிப்பாப்ல, படம் முடியறக்குள்ள செத்துருவாப்ல. நம்ம ஊர்ல சில ஆக்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க படத்துல வந்தாலே செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்க ஊர்ல அவரு ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் 65 வாட்டி இறந்திருக்காரு. பட் இந்த மாதிரி சாகணும் அப்படிங்கிறது அவரே கேட்டு வாங்கிக்கிட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பிறந்ததே ஒரு அஃபேர்ல தான். 1944 அவங்க அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டேன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதுல பிறந்த குழந்தை தான் டேனி. இது அவங்க வீட்டுல தெரிஞ்சதுனால டேனி கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுல இருப்பாப்ல, கொஞ்ச நாள் அவங்க பயாலஜிக்கல் ஃபாதர் வீட்டுல இருப்பாப்ல. ஃபுல்லுமே அபியூசிவான ஹவுஸ் ஹோல்ட் தான். அவரோட 7வது வயசுல முதல்ல ட்ரக் விற்கிறாரு, 10வது வயசுல அரெஸ்ட் ஆகிறாரு. ட்ரக் அடிக்ஷன் ஒரு சைடு, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஒரு சைடுன்னு ஃபர்ஸ்ட் 20-25 வயசு வரைக்கும் முக்காவாசி நாள் அவர் ஜெயில தான் இருந்தாரு. அங்கதான் அவருக்கு பாக்ஸிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஜெயில பாக்ஸிங் ஆடி லைட் வெயிட் சாம்பியன் ஆகிறாரு. தென் ட்ரக்ஸ் கியூட் பண்றாரு, ட்ரக் அடிக்ஷன்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி 1980s அப்போ ஒரு பிலிம் செட்டுக்கு போறாரு, இன்னொரு அடிக்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அங்கிருந்து கேஸ்டிங் டைரக்டருக்கு இவரோட லுக்கும் இவரோட பாக்ஸிங் பேக்ரவுண்டு தெரிஞ்சதுனால இவர் அந்த படத்துல கேஸ்ட் பண்றாரு. அங்கிருந்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 400 படங்கள்ல நடிச்சிருப்பாரு. பட் அதுல மேக்ஸிமம் படங்கள்ல அவர் செத்துருவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவரோட படங்கள்ல வர கிரிமினல் கேரக்டர்ஸ் பார்த்து குழந்தைங்க யாரும் இன்ஸ்பயர் ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இவர் படத்துல ஒரு வேளை கிரிமினலா நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்திலேயே அவர் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வராம. அதுவும் சாதாரணமாவில ஃப்ரெண்ட்ஸ், கொடூரமா சாகணும். அதை பார்த்து குழந்தைகளுக்கு தப்பு செஞ்சா இதுதான் எண்டுன்னு புரியணுமாமா. வாட் எ நைஸ் கை.